ருசியும் பார்க்கக்கூடாது. பொறுமையாக மென்று அந்த சாப்பாடை ருசித்து சாப்பிட்டாலே முடிஞ்ச அளவுக்கு நமக்கு அந்த ஜீரண சக்தி பிரச்சனை வராது. ஸோ அதை நம்ம முக்கியமாக ஃபஸ்ட்டு பசங்க பண்ணிட்டு கற்றுக்கணுங்க. ஹாய், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். நான் இங்கேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். வேலை போய் செட்டப் பண்ணிக்குவாங்க. அதை சொன்ன பார்த்தீங்களா, சாப்பாடை குழந்தைங்க வந்து முன்ன நல்லா சாப்பிட பழகணும். அது ஒன்று பண்ணாவே மேக்ஸிமம் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நான் அவங்க பார்த்து ரொம்ப கவனிச்சு போனேன். 80 வயசு ஆகுது அவங்களுக்கு. அப்படியே சாப்பாடு கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. ரைஸ் கொஞ்சம், பதார்த்தம், குழம்பு, ரசம் எல்லாமே எடுத்துப்பாங்க. ஆனால் பாக்கி ரைஸ் தான் சாப்பிடுவாங்க. ஸோ மென்று பொறுமையாக சாப்பிடுவாங்க. சாப்பாடு சுற்றி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களோட ஹெல்த்துக்கு அவங்க சொல்கிறது அந்த நல்ல விஷயம் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் சமையல் வீடியோலாம் போகணும்னு ஆசை இருக்குது. ஆனால் கொஞ்சம் டைம் கிடைக்குமோ நான் போகணும். நான் டைம் இருக்கிறதெல்லாம் செஞ்சு முடிக்கணும். இப்போ தான் இருப்பேன். ஏன்னா வீடியோ எடுக்கணும்னா பொறுமையாக எடுக்கணும். ஸோ வீட்டில் நான் ட்ரெடிஷ்னலாக தான் ஃபுட்டு செய்கிறது. உங்களை பற்றியும் சொல்லுங்கள். ஒரே ஆள் பேசிட்டு வந்து போடுங்க. நீங்களும் கூட அப்படி பேசுனீங்கன்னா நம்ம கான்வர்சேஷன் நம்ம நல்லா இருக்கும். எல்லா பெண்களுக்கும் நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க தான் ஃபேமிலியோட பெஸ்ட் பேக் போன். அவங்க தான் மல்டி டேலண்ட்டு. எல்லாமே பார்க்குறாங்க. அவங்களால எல்லாமே பண்ண முடியும் கம்ப்ளீட்டாக. ஆனால் அவங்க ஒரு நாள் டல்லாக இருந்தாலும் வச்சுக்கலாம். அவங்களுக்கு அந்த ஃபேமிலி இந்த டே கொஞ்சம் ரொம்ப டல்லாக போகும். அதனால் அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஃபஸ்ட்டு ஹாப்பியாக வச்சுருந்தாங்க. அவங்க ஹாப்பியாக இருந்தாங்கன்னா அன்றைக்கி டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நான் சொல்கிறத உண்மையாக என்னென்னு எங்கள் அன்புக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இது உண்மையாக உங்களுக்கு நல்லா நடந்ததுன்னா ரிப்ளை பண்ணுங்கள் எனக்கு. எனக்கு தெரியல, நான் பேசுகிறேன். வெயிட்டிங் ஃபார் கெஸ்ட்டுன்னு தான் வருது. ஓகே மக்களே, நான் பசங்க சாப்பாடு கொடுக்கணும். டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அப்போ தான் நம்ம லைவில் பேச முடியும். ஸோ எல்லோரும் நல்லா இருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.